ஓவர் நைட்டில் ஒரே நாளில் முடி கொட்டுறது நிப்பாட்டலாம். போகர் சித்தருடைய வழிகாட்டுதல் நான் இந்த மருந்து தயாரிக்கிறேன். இந்த ஹேர் ஆயிலில் இந்த ஒரே நாளில் நான் 99% பேருக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஓவர் நைட்டில் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். சளி பிடிக்கிறதோ, ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு சங்கடம் உண்டாகிறதோ அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. இதில் ஒரு 15-20 நாள் கழித்து நீங்கள் முடியை விலைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து புது ரூட்ஸ் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. முடி கொட்டுதல்ங்கிற ஒரு பிரச்சனை இனி லைஃப்பில் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. உடம்புல விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா இந்த 3 சத்து குறைபாடு ரத்தத்தில் ஏற்பட்டால் இந்த ஆப்டிக் நர்வுக்கு வர வேண்டிய அந்த பாடி எனர்ஜி ஃப்ளூயண்டாக வரல. இப்போ இந்த ஆப்டிக் நர்வு இதை பிடிச்சி இழுத்ததுனால இந்த ஆட்டோ ஃபோக்கஸு வேலை செய்ய டிஸ்டர்ப் ஆகும். க்ளோஸ், டைட், ஹெவி, டைட், டவுன், அப். அடுத்தது பெரிய பிரச்சனைனா கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்கள் சார். இப்போ கண்ணு ட்ரை ஆகுறது, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, அது லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, கண்ணு ட்ரை ஆகுது. ஆரம்பத்தில் போக போக பார்வையே குறைஞ்சிருதுல்ல சார். இப்போ நீங்கள் நான் இங்கே வந்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டி வச்சுருவேன்லாம் சொல்லியிருக்கீங்க. ராஜேஷ் சார் இருக்கும்போதுமே பார்த்துருக்காங்கன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி சார் அது சாத்தியமாகுது? அது எப்படி சாத்தியப்படுது? ஆச்சரியமாக இருக்கு அது. ஆமாம், அது கிட்டத்தட்ட 25 வருஷமாக 25 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்குலாம் வாய்ப்பு பண்ணுறதில்ல, பெரியவங்களுக்கு வர்றது ப்ளஸ். ப்ளஸ்ஸுங்கிறது புக்கை இப்படி வச்சு படிக்கணும், இப்படி வச்சு படிப்பாங்க, அது ப்ளஸ்ஸு. சாலேஸ்வரம் அது மூப்பின் காரணமாக வரக்கூடிய ஒரு கோளாறு. குழந்தைங்கள்லாம் இப்படி வச்சு கிட்ட வச்சு படிப்பாங்க, அது மைனஸ். அந்த மைனஸ் தான் க்யூரபிள். சரி. ப்ளஸ் க்யூரபிள்ங்கிறது ரொம்ப சிரமம், மைனஸ் ஈஸியாக குணமாக்கலாம். அதுக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா, இங்கே பாருங்களேன், திலர்த்த கால வர்மம், புருவ வர்மம், நட்சத்திர காலம், மந்திர காலம், உள்ளொளி வர்மம், அண்ணான் காலம், செவிக்குற்றி வர்மம், சுண்ணாம்பு காலம், ஒட்டு வர்மம், உறக்க காலம், அப்புறம் பட்சி வர்மம், பட்சி நேம வர்மம், கொண்டை கொல்லி வர்மம், சீருங்கொல்லி வர்மம், பொற்சை காலம், பிடரி காலம். இவ்வளோ வர்ம புள்ளிகளையும் ஆக்டிவேட் பண்ணி அந்த பார்வை நரம்பு பின்னாடி வரக்கூடிய ஆப்டிக் நரம்புல தான் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, அதுக்கு எனர்ஜியை பாஸ் பண்ணுவோம். சரி. இது ஒரு சூட்சுமமான ஒரு வர்ம சிகிச்சை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, லாஜிக் என்னென்னா, சித்தர்களின் கூற்று என்னென்னா, உடலில் ஜீவகாந்த ஆற்றல், ஆக்சிஜனே வச்சுக்கிங்களேன், ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு ஆகிட்டே இருக்குது. சரிதானே? தேவை. இப்போது இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, இதை தமிழில் கண் குவளைன்னு சொல்கிறோம். இதுதான் கண் குவளைன்னு வச்சுக்கோங்க. இங்கே லென்ஸ் இருக்குது, ரைட் தானே? இப்போ இங்கிட்டு இருக்குது ஆப்டிக் நர்வு, பின்பக்கமாக இருக்குது பார்வை நரம்பு, மூளைக்கு போகிற பார்வை நரம்பு. இப்போது உடம்புல விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா இந்த 3 சத்து குறைபாடு ரத்தத்தில் ஏற்பட்டால் குழந்தைகளுக்கு இந்த ஆப்டிக் நர்வுக்கு வர வேண்டிய அந்த பாடி எனர்ஜி ஃப்ளூயண்டாக வரல. அதனால் அது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகி இதை பிடிச்சி இழுத்துருது, பின்பக்கமாக லைட்டாக அந்த ஸ்டிஃப்னஸ் ஆகிடுது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறது தான் நமக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வெளியில் போய் நின்று கிட்டக்க ஒருத்தரை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய லென்ஸு சுருங்குது, சரிதானே? தூரத்தில் பார்க்குறோன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, இது ஆட்டோ ஃபோக்கஸ். இப்போ இந்த ஆப்டிக் நர்வு இதை பிடிச்சி இழுத்ததுனால இந்த ஆட்டோ ஃபோக்கஸு வேலை செய்ய டிஸ்டர்ப் ஆகும். இப்போ நம்ம என்ன செய்வோம், வர்ம நேத்திர லேகியம்னு ஒன்று கொடுப்போம். அதில் இந்த விட்டமின் ஏ, கரோட்டின், ஒமேகா இந்த சத்தெல்லாம் இருக்கும், சைமன் நினைச்சு அதையும் சாப்பிட சொல்லுவோம். கூடவே நான் முதல்ல சொன்ன இந்த வர்ம புள்ளிகள் எல்லாம் இயக்கி அந்த ஜீவகாந்த ஆற்றலை உட்செலுத்துதல் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு நுட்ப சிகிச்சை முறை, அதையும் கொடுத்துருவோம். அப்போ உள்ளுக்குள்ளே இந்த ஆப்டிக் நர்வுக்கு இந்த பாடி எனர்ஜி ஃப்ளூயண்டாக போய்கிட்டே இருக்கும், போக ஆரம்பிக்கும், அந்த தடையெல்லாம் நீங்கி போக ஆரம்பிக்கும். அப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் ஆகும். நம்ம என்ன சொல்லுவோம்னா, சில பேர் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துலேயே குணமாகி போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, 1 வருஷம் ஃபஸ்ட்டு 3 நாள் வரணும், 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். சும்மா ஒவ்வொரு நாளைக்கும் இந்த தொடு வர்ம சிகிச்சை 5 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் 1 மாதம் வீட்டில் அந்த கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவேன், அந்த எக்ஸசைஸை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செய்யணும், இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கணும். இதையும் செஞ்சுட்டு 1 மாதம் கழித்து வந்தாங்கன்னு வைங்களேன், திரும்பவும் இந்த தொடுவர்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்படி 1 வருஷத்துக்கு வர சொல்லுவோம். 1 வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக குணமாயிடும். ஒன்ஸ் க்யூர் ஆயிடுச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு பார்வை குறைபாடு வரவே வராது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்முடைய வர்ம சிகிச்சையில் இருக்குது. அதனால்
இதுக்கு இந்த கண்ணுக்கு அவசரப்பட்டு போய் லென்ஸ் வைக்கிறது அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் கண்ணாடியை வாங்கி வச்சிருவேன்னு சொல்கிறீங்கல்ல சார்? ஆமாம். அது அந்த ப்ராசஸ் வந்து 1 வருஷம் சொல்கிறீங்க. அப்புறம் கண்ணாடி போடாமல் கஷ்டமாக உள்ள. நான் கண்ணாடியை வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு -2 இருக்குன்னு வைங்களேன் ஒரு பாப்பாவுக்கு. இப்போ நான் உள்ளுக்குள்ள கண்ணாடியை வாங்கி நான் வச்சிருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லைஃப்லேயே அந்த பாப்பா கண்ணாடி கிடையாது, ஃபஸ்ட் டைம் சந்திப்புலேயே வாங்கிடுவேன். ஆனால் எனக்கு கிளாஸில் கடைசி ரோவில் உட்காந்துருக்கேன், எனக்கு போர்டு தெரியாது அப்படின்னா நீ ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துக்க, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் கொடுக்குறேன். அதுக்கு சில நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் அந்த சங்கடத்தை சமாளித்து என்னோட கோஆப்ரேட் பண்ணணும். அதுலேயும் இந்த கண்ணுக்கு எக்ஸசைஸ்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதை சின்சியராக பண்ணிட்டா 1 or 2 monthsலேயே 1 வருஷம்லாம் காத்திருக்க வேண்டியது. 2 மாதத்துலேயே குணமானவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒரே மாதத்தில் குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை சின்சியராக பண்ணணும், யாரும் சின்சியராக பண்ணுறதில்ல. அதனால் நான் 1 வருஷம் டைமே இழுத்து வச்சுருக்கேன். ஆனால் 1 வருஷத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் குணமாயிடும். ஆமாம், இவ்வளோ தான் ஒரு விஷயம். இப்போ நான் உள்ளுக்குள்ளே கண்ணாடியை வாங்கி வச்சுட்டு நான் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு, ரைட்டா? இப்போ கண்ணாடி போட்டாங்கன்னு வைங்களேன், திரும்பவும் ரிவர்ஸ் ஆகிடும். ரிவர்ஸ் ஆகிடும். அது அப்போது நமக்கு ரிசல்ட் வராது. அதுக்காகத்தான் அவங்க கையில் கொடுத்து கொண்டு போய் வச்சுக்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கவனக்குறைவாக எடுத்து போட்டாங்கன்னா கஷ்டம். ஆமாம், அதனால் வாங்கி நான் வச்சுக்குவேன். என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 சாக்கு மூட்டையில் இருக்குது, அவ்வளோ கண்ணாடி வச்சுருக்கேன். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், பொறுத்துக்கணும். இப்போ நான் அந்த 1 வருஷம் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கண்ணுக்கு எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை 1 மணி நேரம் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு 20 வாட்டி பண்ணுங்க, 2 minutes தான் வரும், 2 minutes தான் வரும், ஒரு 20 வாட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கும் முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் அப்படியே தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா, அவங்க இளம் தாய் தான், ஆனால் +2 படிக்கிற பொண்ணு அவங்க பொண்ணு. ஆனால் அவங்களுமே இளமையாக தான் இருந்தாங்க. 10th படிக்கிற பொண்ணு ஒன்று பெங்களூர்லேருந்து வந்தாங்க. 10th +2 அம்மா 3 பேருமே ஒரு -4-5 கிட்ட கண்ணாடி போட்டிருக்காங்க, சோடாபடி கண்ணாடி அந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் 2 பேருக்கு பிள்ளைங்க 2 பேருக்கும் நான் வந்து கழட்டிடுறேன், ஆனால் பவர் ஜாஸ்தியாக இருக்குது, 2 வருஷம் வரணும். நம்ம ஃபஸ்ட்டு சும்மா அப்படி டயத்தை இழுத்து வச்சிடும், அதுக்குள்ளே குணமாயிடும், புரியுது உங்களுக்கு? அதனால் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஏன் கண்ணாடியும் கலந்துங்கன்றாங்க அவங்களுடைய அம்மா. நான் சொன்னேன், இல்லைங்க 25 வயசுக்குள்ளே தான் நான் பண்ணுறது, உங்களுக்கு வயசு 35-40 இருக்கும், பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், என் கண்ணாடி கலந்துங்கன்னு சொல்லி கழட்டி போட்டாங்க. சரி, இன்னும் 3 பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எப்பவும் போலவே இந்த கண்ணுக்கான எக்ஸசைஸை வேணா மீண்டும் பண்ணி காட்டுறேன். அவங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு இம்பு இதாக இருக்கட்டும். இங்கே பாருங்களேன், க்ளோஸ், டைட், ஹெவி டைட், டவுன், அப், ரிலாக்ஸ், 1 2 3 4 5 6 மனசுக்குள்ளே எண்ணிட்டு ஓப்பன். இவ்வளோதான். இந்த புருவத்தை மேலே தூக்கி வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். இந்த டைட்டாக அப்படி இறுக்கி மூடி குடிஞ்சு நிமிடுறோம்ல, இந்த டைட்டாக கீழே போகிறோம், மேலே வரும்போது லூஸ் ஆகிடும். லூஸ் ஆகக்கூடாது, அதே டைட்டோட மேலே வரணும். கண்ணை திறந்ததுமே கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கா? ஆமாம். அப்படி 1 மணி நேரம் பண்ணால் ஐபால் 2 உள்ள வலி வந்துடும். அப்போ தான் உள்ள ப்ராசஸும் சீக்கிரம் ஆகும். இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 வருஷம் டைம் கேட்டிருந்தேன், மாதம் வர சொல்லியிருந்தேன், ரைட்டுன்ட்டு போயிட்டாங்க. இந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து டெய்லி காலையில் வந்துட்டு 20 வாட்டி பண்ணுங்கள், ஈவினிங் 20 வாட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். அப்படி தான் கடந்த 15 வருஷமாக அவ்வளோ பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி தானே? இவங்க 1 மாதம் கழித்து வந்தாங்க. இந்த 3 பேரும் வந்து ஃபஸ்ட்டு 10th பாப்பா சார்ட்டை படிக்குது. ஃபஸ்ட்டு லைனே படிக்க முடியாத பிள்ளைங்க 3 பேர்னாலையும் படிக்க முடியல ஃபஸ்ட் டைமு. இப்போ அடுத்த மாதம் 8 லைன் குட்டியூண்டு லெட்டர் வரைக்கும் படிச்சிருச்சு. 10 அடி டிஸ்டன்ஸில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு ஒரே மாதத்தில். நான் 2 வருஷம் டைம் வாங்கி வச்சுருக்கேன், கேட்டு வச்சுருக்கேன். எனக்கு நான் ஆச்சரியம், இப்படி சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு அது வரைக்கும் அந்த 15 வருஷத்தில் முன்னாடி உள்ள 15 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. சரி, எப்படியும் ஒரு 2-3 மாதமாவது ஆகும்னு பார்க்கலாம். இதுனா ஒரே மாதத்தில், அதுவும் இவ்வளோ பெரிய பவர் உள்ளவங்க எப்படி சரியாச்சு? சரி, கடவுளுக்கு நன்றி. நகர்மா +2 படிச்சுட்டு சரி நகர்மான்னு சொல்லி அம்மாவை படிக்க சொன்னால் அவங்களும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, நான் வந்துட்டு இவங்க வேறு ஏதோ மருந்து சாப்பிட்றாங்களா, கற்றது கைமண் அளவுங்கிற மாதிரி நமக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், வேறு ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு சொல்லிடுங்க, ஏன்னா என்னை நம்பி பல பேர் வர்றாங்க. இது இவ்வளவு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகுதே, அந்த ரகசியம் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சொன்னது என்னென்னா, சார் நீங்கள் 20 வாட்டி பண்ண சொன்னீங்க எங்கள் 3 பேரையும் இந்த எக்ஸசைஸை. ஆமாம், 5 மணிக்கு நாங்கள் 3 பேரும்
பிள்ளைங்க வந்து டியூஷனில் விட்டு வந்துடுவாங்க. 3 பேரும் வந்துட்டு உட்காந்துருவோம். ஒரு பேப்பர் வச்சுக்குவோம். 10th +2 அம்மா அப்படின்னு சார்ட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 10th எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஒரு 96ன்னு எண்ணுவோம். 96 பண்ணியிருக்கு, நீ ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செல்ஃபோனில் வந்துட்டு 3 ஆளுக்கு 1 மணி நேரம் கணக்கு வச்சு 3 மணி நேரம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அலாரம் வச்சுருவோம். 8 மணிக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சுருவோம். 3 மணி நேரம் கழிச்சு அலாரம் அடிக்கிறோம். அலாரம் அடிக்கிற வரைக்கும் 10th 96 பண்ணிச்சா, நீ 102 +2 நான் பண்ணுறேன் அப்படின்னு அம்மா பண்ணுறது 86 அப்படின்னு இந்த ரவுண்டில் பண்ணிக்கிட்டே வருவாங்க அலாரம் அடிக்கிற வரைக்கும். அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் போட்டு பார்த்தா 250 தாண்டி இருக்குமா. அதுலேயும் யார் டோட்டலில் யார் கூட வந்திருக்காங்களோ அவங்க டே வின்னர் அப்படின்னு அவங்க ஒரு பிளே மாதிரி போட்டி வச்சு ஒரு பிளே மாதிரி கொண்டு போனோம். ஒரு ஆளுக்கு 1 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணோம் அப்படின்னு எனக்கு அசந்தேன். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த விஷயத்தையும் சொல்லியே நீங்கள் 1 மணி நேரம் பண்ணீங்கன்னா ஒரே மாதத்தில் குணமாயிடுவீங்க. உங்கள் சாமர்த்தியம் அது அடிக்கடி வர வேண்டியது. எவ்வளோ சின்சியராக பண்ணுறாங்களோ அவ்வளோதான். இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்னா பத்தியம், ஃபுட் கண்ட்ரோல் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது, சில்லுன்னு சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் ஒரு சாக்லேட் இருந்தால் கூட எடுத்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்று. அடுத்து வந்துட்டு சினிமா பார்க்கக்கூடாது. நான் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சின்னு டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் சினிமா பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. எனக்கு வீட்டு படம்லாம் மொபைலில் வருது, பிரிண்ட் அவுட் தான் எடுத்து பார்க்கணும். அப்படி என்னோட கோஆப்ரேட் பண்ண தயாராக இருந்தால் டெஃபினட்டாக கண்ணை இப்போவே முழுமையாக குணமாக்கிடலாம். லைஃபுக்கும் கண்ணாடி தேவையில்லை. சார், நம்ம தண்டுவோட பிரச்சனைகள் அப்புறம் வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி பேசலாம். ஆனால் இது எல்லாத்தையும் கூட ரொம்ப மன உளைச்சல் கொடுக்கறது என்னன்னா முடி கொட்டுறது சார். அதை வந்து பசங்க யாராலையும் தாங்கிக்கவே முடியல. டெய்லி கண்ணாடியை பார்த்தா டென்ஷன் தான் ஆகுது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? கண்டிப்பாக 100க்கு 100 அதுக்கு தீர்வு இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூமில் போய் குளிச்சிங்கன்னா பாத்ரூம் ஃபுல்லாகவே டெய்லி குளிக்கும் போது அந்த ஓரத்தில் முடி தேக்கி கிடக்கிறத பார்த்தாங்கன்னா மனசை விட்டுருவாங்க. அதுபோல் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லை பல பேருக்கு அதை ஓவர் நைட்டில் ஒரே நாளில் முடி கொட்டுறது நிப்பாட்டலாம். அது சாத்தியமா? எப்படி? கண்டிப்பாக சாத்தியம், 100க்கு 100 சாத்தியம். இப்போ இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இதுவும் கடந்த 25 வருஷமாக ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்ணி குணமாயிருக்காங்க, நல்லா இருக்காங்க, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹார்மோன் டிசார்டர்ஸ் இருக்குது பாருங்கள், தைராய்டு போன்ற ஹார்மோன் டிசார்டர் உள்ளவங்களுக்கு அல்லது ரொமட்டாலஜி தன் உடல் தாக்கு நோய் உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு இந்த முடி கொட்டுவது கட்டுப்படுவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. ஆனால் கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் காலதாமதமாகும். இந்த ஒரே நாள்னா 99% பேருக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், ஓவர் நைட்டில் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். ஒரே ஒரு சூட்சமம் தான் என் மருந்து, என்னோட இது. அதில் வந்துட்டு போகர் சித்தருடைய வழிகாட்டுதல் நான் இந்த மருந்தை தயாரிக்கிறேன், இந்த ஹேர் ஆயிலை. இதை வந்து ஹேர் ஆயில் நீங்களே பண்ணுறீங்க? ஆமாம். இதை வந்து என்னென்னா, உங்கள் கையில் கிடைச்சோடனே இதில் போடுறேன், என்னது கொரியரில். நீங்கள் கூப்பிட்டு ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா கொரியரில் போட்டு விட்ருவேன், உங்களுக்கு வந்துடும். உங்கள் கையில் கிடைச்ச உடனேயே அன்றைக்கி பகல்லையே ஒரு 30 மில்லிக்கு ஸ்கால்பில் போட்டு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அன்றைக்கி பகல் பூரா ஊறட்டும். நைட்டு படுக்க போகும்போது கூட பில்லோவில் ஒரு டர்க்கி டவலை போட்டு படுத்துக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணி அன்றைக்கி மட்டும் படுத்துக்குங்க. சளி பிடிக்கிறதோ, ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு சங்கடம் உண்டாக்குறதோ அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது இதில். அதனால் யார் வேணாலும் யூஸ் பண்ணி. பொதுவாக எண்ணெய் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலே சளி பிடிச்சிரும். இது பிடிக்காது, இது நம்மளுக்கு சளி பிடிக்காது, சரிதானே? அப்போது நைட்டும் அப்படியே ஒரு நைட்டு மட்டும் தூங்கிடுங்க. அடுத்த நாள் காலையிலேயே நல்லா கவனிச்சிக்கணும், பச்சை தண்ணியில், ஹாட் வாட்டர் கூடாது. ஹாட் வாட்டர் கழுத்துக்கு கீழே வேணால் குளிங்க, தலையில் சில் வாட்டர் தான் போடணும். பச்சை தண்ணியில் வெறும் தண்ணியில் அலசுங்க. ஷாம்புவோ சீயக்காயோ வேண்டாம், சோப்போ வேண்டாம். வெறும் தண்ணியில் அலசிட்டு தோட்டிக்கு நல்லாவே தோட்டிக்கிங்க. சரி, ரைட்டா? இதுதான் சூட்சமம். வெறும் தண்ணியில் அலசணும், சரியா? நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஷாம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் எப்படி என்ன தேய்ப்பீங்களோ தைச்சிக்கிங்க. இந்த ஒரு நாள் மட்டும் தான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி என்ன தைச்சிக்கிங்களோ அப்படி இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது வெறும் தண்ணியில் தான் அலசணும். 15 நாளைக்கு ஒரு தடவை வேணால், 15 நாளைக்கு ஒரு வாட்டி வேணால் ஷாம்பு போட்டுக்கலாம், சரியா? இல்லைங்க 15 நாளைக்கு ஒரு நாள் தாங்காது எனக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஷாம்பு போட்டுக்கோங்க. அப்படி ஆனால் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது. தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது, ரைட் தானே? அதுலேயும் முக்கியமாக இந்த ஆயில் வந்துட்டு அந்த குளிக்கும் போது தான் அந்த மயிர்கால்களில் தண்ணியோடு சேர்ந்து இறங்கி ஸ்ட்ராங் ஆகுது.
நீங்கள் அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள். நீங்கள் ஷாம்பு போட்டிங்கன்னாக்கா மேலே உள்ளே விடாமல் எடுத்துருது வெளியிலேயே. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால் முடி கொட்டுதல்ங்கிற ஒரு பிரச்சனை இனி லைஃப்பில் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் 99% பீப்புள்ஸுக்கு இருக்க போகிறதில்ல. இதை தேய்ச்சிட்டு நீங்கள் வந்துட்டு வெறும் தண்ணியில் அடுத்த நாள் அலசணும். அதாவது முதல் நாள் வந்துட்டு ஸ்கால்பில் போட்டு ஊற வச்சிடணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பகலில் ஒரு ஹாஃப் டேயும் நைட்டு ஃபுல் நைட்டும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் வெறும் தண்ணியில் அலசிட்டு தோட்டிக்கலாம். நல்லாவே தோட்டிக்கிடுங்க. அப்படி அதன் பிறகு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போல்லாம் எண்ணெய் தேய்ப்பீங்களோ அதே போல் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்மளுடைய எண்ணெயை தேய்ச்சிங்க. குளிக்கும்போது டெய்லி வெறும் தண்ணியில் தலையை அலசுங்க. ரைட் தானே? இப்போ நிறைய பேர் எண்ணெயும் வைக்க மாட்டாங்களா சார்? எப்படி சார் டெய்லி எண்ணெய் அப்படி எண்ணெய் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க நைட்டு வச்சுக்கிட்டு காலைல தண்ணியில் அலசிட்டு தோட்டிக்கலாம். சரி தானே? நைட்டு படுக்கும்போது லைட்டாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்கால்பில் போட்டு ஊற வைக்கிறது ஒரு நாள் மட்டும்தான். சரி. அதன் பிறகுலாம் சும்மா லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இப்படி தொடர்ந்து நம்ம ஆயிலை தேய்ச்சிட்டு வாங்க. முடி கொட்டுறது ஓவர் நைட்டில் நின்றுடும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு 15-20 நாள் கழித்து நீங்கள் முடியை விலைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து புது ரூட்ஸ் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பேபி ஹேர்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதெல்லாம் ப்ரூவன். நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்போது புது ரூட்ஸ் வரும், அடர்த்தியாகும், நீண்டு வளரும். அடர்த்தி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? 6 மாதம். 6 மாதம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு திருப்தி ஆகிறதுக்கு 6 மாதம். சரி, சில பேருக்கு வழுக்க தெரியும். வழுக்கனா ஷைனிங் ஆகிட்டு, டோட்டலாக ஷைனிங் ஆகிட்டு ஒரு முடி கூட இல்லைனாக்கா தப்பாக போயிடும். வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அங்கங்கே முடி இருக்கும், ஆனால் நல்லா தெரியும். ஸ்கால்ப்பு தெரியுது, ஆனால் முடி அங்கங்கே இருக்குது. இந்த கண்டிஷனில் ஆயில் தைச்சா உள்ளுக்குள்ளேருந்து புது ரூட்ஸ் வந்துடுது. ஓகே. சொல்ல புரியுதா? அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்க.